இளநரை வரவே கூடாது, முடி நல்லா கருகருன்னு இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக்கை ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கை பூரா இளநரை வரவே வராதுங்க. ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும். வாரத்தில் ஒரு நாளாவது இந்த ஹேர் பேக்கை போடணும். இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். இந்த ஹேர் பேக் என்ன ஹேர் பேக்னு பார்க்கலாம் வாங்க. நிறைய பேர் கேட்டிருந்தீங்கல்ல, இளநரைக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள் சிஸ்டர் அப்படின்னு. இளநரைக்கு இது பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்கும். இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. எங்களோட ரெகுலர் ஹேர் க்ரோத் ஆக்டிவிட்டீஸில் இதுவும் ஒன்றுங்க. வாரத்தில் ஒரு நாளாவது நாங்கள் இந்த கரிசலாங்கண்ணி ஹேர் பேக் போட்டுருவாங்க. முடி செம்மட்டையாக இருக்கக்கூடாது, முடி நல்லா கருகருன்னு இருக்கணும், நரைமுடி வரவே கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஹேர் பேக் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்குங்க. இப்போ இந்த ஹேர் பேக் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு பார்க்கலாம். நான் எனக்கு தேவையான அளவுக்கு வெள்ளை கரிசலாங்கண்ணி, மஞ்சள் கரிசலாங்கண்ணி 2 இலைகளுமே எடுத்துருக்கிறேன். ஆஞ்சே சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு பச்சை இலைகள் கிடைக்கலன்னா நீங்கள் பொடியை கூட எடுத்துக்கலாம். 15 வயசுக்கு மேலே வர இளநரையை தடுக்கிறதுக்கு இது பெஸ்ட் ஹேர் பேக்காக இருக்கும். பாருங்கள், இதுதான் மஞ்சள் கரிசலாங்கண்ணி இலைகள், வெள்ளை கரிசலாங்கண்ணி இலைகள். நீளமாக இருக்கிறது வெள்ளை கரிசலாங்கண்ணி, ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது மஞ்சள் கரிசலாங்கண்ணி. இது கூடவே நம்ம என்ன சேர்த்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரிபலா சூரணம். இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்குங்க. சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேர் பேக் போடும்போது உங்கள் முடி நல்லா கருகருன்னு இருக்கும், இளநரையை தடுக்கும். உங்கள் முடிக்கு தேவையான அளவுக்கு கரிசலாங்கண்ணி இலைகள் எடுத்துக்கோங்க. நான் 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு திரிபலா சூரணம் சேர்த்துருக்கிறேன். இந்த 2 இன்க்ரீடியண்ட்டு தாங்க. நல்லா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சிருங்க. தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். இந்த அளவுக்கு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. கரிசலாங்கண்ணி பொடியாக சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் 2 ஸ்பூன் கரிசலாங்கண்ணி பொடி எடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன் திரிபலா சூரணம் எடுங்க. அதாவது 2ல் 1 பங்கு எடுத்துக்கோங்க. அந்த பொடிகளை அரை மணி நேரம் சுடுதண்ணியில் போட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க. நீங்கள் ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி ஹேர் வாஷ் பண்ணியிருக்கணும். முடி நல்லா கழுவி சுத்தமாக இருக்கணும், ட்ரையாக இருக்கணும் ஹேர். அப்போ தான் நீங்கள் போடுற ஹேர் பேக் நல்லா உரைக்கும். இல்லைனா ஆயிலில் போட்டிங்கன்னா போடுற ஹேர் பேக் வேஸ்ட் ஆயிரும். ஏன்னா ஆயிலில் ஒட்டாது மெயினாக இந்த ஹேர் பேக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் ட்ரையான ஹேரில் ஹேர் பேக் போடுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். இதை போட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா விட்டுருங்க. அப்படியே கொண்டு போட்டு விட்டுருங்க. முடியோட வேர்க்கால்கள்லேருந்து நுனி முடி வரைக்கும் ஃபுல்லாக அப்ளை பண்ணணுங்க. எல்லா இடமும் சொட்டையே இல்லாமல் ஈவனாக அப்ளை பண்ணணும். நிறைய பேர் கேட்குற இன்னொரு கேள்வி என்னென்னா, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேர் இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்கீங்க. சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம், தாராளமாக அப்ளை பண்ணலாம். மத்தியான வேலையில் அப்ளை பண்ணுங்கள். நார்மலாக இருக்கிறவங்க 1 மணி நேரம் வரைக்கும் 2 மணி நேரம் வரைக்கும் வச்சுருக்கலாம். நீங்கள் அதாவது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க 1/2 ஹவரில் ஹேர் வாஷ் பண்ணிடணும். சுடுதண்ணி ஹேர் வாஷ் பண்ணுங்கள். இளநரை இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க, முடி செம்மட்ட முடியாக இருக்கிறவங்களும் இந்த ஹேர் பேக்கை போடும்போது 100% ரிசல்ட் கன்ஃபார்மாக இருக்குங்க.